Good morning, 7th standard students. Today in your English class, we are going to see lesson number 1, supplementary on Monday morning. இது வந்து ஈத்கா ப்ரோஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா vocabulary, pictogrammar and poem இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா it is there. So first unit-ஓட supplementary on Monday morning நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் தான், அது வந்து கதை தான். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் நம்ம பேராகிராஃப் பை பேராகிராஃப் பார்க்கலாம். எப்படி ப்ரோஸ் லெசன் பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம இதுவும் பார்க்கலாம். பிகாஸ் இதில் இருக்கிற வேர்ட்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆன் மண்டே மார்னிங்கோட அர்த்தம் என்னென்னா திங்கட்கிழமை காலை அப்படின்றது தான் என்னோட அர்த்தம். Adapted from the Adventures of Tom Sawyer by Mark Twain. So இது வந்து பார்த்தீங்கன்னா Adventures of Tom Sawyer. Tom Sawyer அப்படின்றவன் வந்து ஒரு சிறுவன். அவன் என்னென்னலாம் வந்து அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறான், அவனோட வீர சாகசங்களை பற்றி ஒரு புக் வந்து மார்க் ட்வெயின் எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு இங்கே சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. So let's get into the lesson. Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found him so because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had had no holiday in between. It made the going into prison again so much worse. ஸோ இது வந்து ஒரு மண்டே மார்னிங் டைமில் வந்து டாம் சாயர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். எப்போவுமே அவன் மண்டே மார்னிங்ஸில் வந்து அப்படி தான் இருப்பான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஹாலிடேஸ்க்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால வந்து அவன் என்ன நினச்சானா, நடுவில் ஹாலிடே இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஹாலிடேயில் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துட்டு திருப்பி வந்து மண்டே வந்து ஸ்கூலுக்கு போகிறது வந்து அவனுக்கு ஜெயிலுக்குள்ளே, அதாவது ப்ரிசன்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு வேர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found and he investigated again. This time he could detect stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. Suddenly he discovered something. One of his upper front tooth was loose. This was lucky. He was about to begin to groan as a starter, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. ஸோ டாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ தட் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து எக்ஸாமின் பண்ணுறாரு. எக்ஸாமின்னா அவரையே அவர் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போனால் நம்மளை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறாரு. எதுவுமே அவருக்கு வந்து சிக்னஸ் நோயெல்லாம் எதுவுமே இல்லை. திருப்பி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, பட் அதுவும் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே போயிடுச்சு. இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை. ஸோ திருப்பி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்த வந்து அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னன்னா அவரோட ஃப்ரண்ட் டீத், அப்பர் ஃப்ரண்ட் டீத், மேலே இருக்கிற முன் பல்லு வந்து லூஸாக இருக்கிறத கவனிக்கிறாரு. அதுதான் ஆடிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு லக்கியான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சத்தம் போட்டு பல்லு வந்து ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு யோசிக்கிறாரு. இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு போகணுன்னா அவங்க ஆண்டி இருக்காங்க. அவங்க ஆண்ட் என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த ஆடுற பல்ல பிடுங்கி எடுத்துருவாங்க. அது கண்டிப்பாக வலிக்கும். ஸோ அதனால வந்து இது இப்போதைக்கு வேணாம், ஆண்டி வந்து நம்மளோட பல்ல பிடுங்கி எடுத்துருவாங்க, அதில் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து வேற ஏதாவது அவர்கிட்ட வந்து ஏதாவது சொல்லலாமா, குறை பற்றி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. Nothing offered for some little time, and then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. But now he did not know the necessary symptoms. However, it seemed well worthwhile to chance it, so he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious.
Tom grew louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு எதுவுமே வந்து சொல்றதுக்கு இல்லை. என்ன எங்கே வலிக்குது, என்ன சொல்லி லீவ் போடலாம் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பேஷண்ட்டை பற்றி சொன்னது வந்து ஞாபகம் வந்தது. அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிங்கரில் வந்து அடிபட்டுச்சு. ஸோ இது வந்து 2 to 3 weeks வந்து அந்த ஃபிங்கரை வந்து எதுவும் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கலைன்னா தென் வந்து அந்த ஃபிங்கரே வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு டாக்டர் எப்பயோ சொன்னது இவருக்கு நினைவுக்கு வருது. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பெட்ஷீட்லேருந்து இவரோட டோனா கால் விரல்களை தான் டோன்னு சொல்லுவோம். ஸோ மரத்து போயிருக்கிற ஒரு டோ வந்து எடுத்து பார்க்குறாரு. ஓகே, இதை வச்சு ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இதுக்கு என்ன சிம்டம்ஸ், அதாவது நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கான அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ அதுதான் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரி என்ன அறிகுறியை சொல்கிறதுன்னு இவருக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுறாரு. ஆனால் வந்து பக்கத்தில் வந்து சித் வந்து அவரோட பிரதர், அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் டாம் வந்து இன்னும் அதிகமாக கத்துறாரு. பெயின், அவரோட கால் விரல்ல வந்து ஒரு பெயின் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரு நடிச்சு கத்துறாரு. ஆனா வந்து சித் வந்து எழுந்திருக்கவே இல்லை. Tom was panting with his exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. Tom was aggravated. He said, Sid, and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. ஸோ டாம் வந்து இது மாதிரி வந்து கத்துறதுனால அவருக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ திருப்பியும் வந்து அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சித் வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஸ்னோர்ட்னா கொரட்டை விட்டு தூங்குறது, பேண்டிங்னா மூச்சு வாங்குறது, எக்ஸர்ஷன்ஸ்னா அவர் எடுக்கிற எஃபர்ட்ஸ், அதாவது அவர் பண்ணுற அந்த சத்தம் போடுறாரு இல்லையா, அதனால அவருக்கு மூச்சு வாங்குது. டாம் வாஸ் அக்ரவேட்டட் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு. என்னன்னா நம்ம இவ்வளோ கத்திட்டு இருக்கோம், இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கானே கொரட்டை விட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இரிட்டேட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா சித்துன்னு சொல்லிட்டு அவரை வந்து தட்டி எழுப்புறாரு. ஸோ அப்போ டாம் வந்து எழுப்பிட்டு திருப்பி கத்த ஆரம்பிக்கிறாரு. சித் என்ன பண்றாரு, அப்பதான் வந்து நல்லா கொட்டாவி விட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறமா எழுந்து உட்கார்றாரு. ஸ்னாட் அப்படின்னா எதுக்குடா என்னை எழுப்புற, அதாவது தூக்கத்தில் ஒருத்தர் எழுப்புனா நம்ம சொல்லுவோம்ல, எதுக்குடா என்னை எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாமை பார்க்குறாரு. டாம் வந்து திருப்பியும் கத்திட்டே இருக்காரு. Sid said, Tom, say Tom. Here, Tom, what is the matter, Tom? And he shook him and looked in his face anxiously. Tom moaned out, Oh, don't, Sid, don't shake me. Why, what's the matter, Tom? I must call Auntie. No, never mind. It'll be over by and by, maybe. Don't call anybody. ஸோ சித் என்ன கேட்குறாரு, என்னாச்சு டாம், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. டாம் வந்து எதுவும் சொல்லாமல் இருக்காரு. டாம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஷேக் பண்ணி கேட்குறாரு. அவர் முகத்தையே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்காரு. அதாவது ஒரு டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காரு. ஆங்ஷியஸ்லினா ஒரு டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காரு. டாம் வந்து அப்படியே முனகுறாரு. இல்லை சித் என்ன ஷேக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முனகுறாரு. ஏன் என்னாச்சு டாம், நான் போய் ஆண்டியை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம், அது சரியாயிடும், மேபி யாரையும் நீ வந்து கூப்பிட வேண்டாம், அதுவே தானா சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. But I must, don't groan so. Tom, it's awful. How long you been this way? Hours? Ouch, don't stir so. Sid, you'll kill me. ஸோ சித் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் யாரையாவது கூப்பிட்டுட்டு வரணும், இந்த மாதிரி க்ரோன் பண்ணாத. க்ரோன்னா ஒரு மாதிரி வந்து சத்தம் எழுப்புறது. ஸோ இந்த மாதிரி க்ரோன் பண்ணாத, இது ரொம்ப வந்து கேட்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எவ்வளோ நேரமாக நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து டாம் சொல்கிறாரு, ஹவர்ஸ், மணிக்கணக்கா. என்னை வந்து இது பண்ணாத, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்னை கொன்னுடுவ போல இருக்கு அப்படின்னு சொல்லி டாம் வந்து சித் கிட்ட சொல்கிறாரு.
Tom, why didn't you wake me sooner? Oh, Tom, don't. It makes my flesh crawl to hear you. What is the matter? ஸோ உடனே சித் கேட்குறாரு, நீயே என்னை முன்னாடியே எழுப்பலை, நீ இந்த மாதிரி வந்து க்ரோன் பண்ணாத, இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து அருவருப்பாக இருக்குது, என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து டாம் வந்து சொல்கிறாரு, ஐ ஃபர்கிவ் யூ ஃபார் எவ்ரி திங் சித், எவ்ரி திங் யூ ஹவ் எவர் டன் டு மீ வென் ஐம் கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நான் உன்னை எல்லாத்துக்கும் மன்னிச்சிட்டேன் சித் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு க்ரோன் பண்ணுறாரு, கத்துறாரு. நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கியோ அது எல்லாத்துக்கும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலன்ஸ் விடுறாரு. ஓ டாம், யூஆர் நாட் டையிங் ஆர் யூ? டோன்ட் டாம், ஓ டோன்ட் மேபி அப்படின்னு சொல்லி சித் சொல்கிறாரு. இல்லை டாம், நீ வந்து என்ன சாக போறியா, அப்படிலாம் சொல்லாத, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சித் சொல்கிறாரு. I forgive everybody, Sid. Tell them so, Sid. And Sid, you give my window sash and my cat with one eye to that new girl that has come to town and tell her அப்படின்னு சொல்லி ஒரு சைலன்ஸ் விடுறாரு. ஸோ எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் சித், எல்லார்கிட்டையும் சொல்லிடு. அண்ட் என்னோட விண்டோ சாஷையும் என்னோட கேட், ஒரு கண் இருக்கிற என்னோட கேட்டையும் அந்த புதுசாக நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஒரு புது பொண்ணு வந்திருக்கால அவகிட்ட கொடுத்துரு அண்ட் அவகிட்ட வந்து அப்படின்னு சொல்லி ஒரு சைலன்ஸ் விடுறாரு. பட் சித் had snatched his clothes and gone. Tom was suffering in reality now. His imagination was working well and so his groans had gathered quite a genuine tone. ஸோ சித் உடனே பயந்து போயிடுறாரு. இவர் டாம் கொடுக்குற இந்த ஆக்டிங் எல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சி சித் ரொம்ப பயந்து போயிட்டு அவரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கீழே போகிறாரு. டாம் வந்து அவர் பண்ண ஆக்டிங்கு எல்லாமே வந்து உண்மையாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு இன்னுமே வந்து பயங்கரமாக வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட க்ரோன்ஸ், அவரோட அந்த கத்துற அந்த சத்தம் எல்லாமே வந்து ஜென்யூன் டோனுக்கு இப்போ வந்துடுது. Sid flew downstairs and said, "Oh, Aunt Polly, come, Tom is dying." Dying? Yes, him, don't wait, come quick. Rubbish, I don't believe it. But she fled upstairs, nevertheless with Sid and Mary at her heels, and her face grew white too, and her lip trembled. When she reached the bedside, she said, "You Tom, what's the matter with you?" ஸோ சித் வந்து கீழே போயிட்டு ஆண்டியை வந்து கூப்பிடுறாரு. ஆண்டியோட பேர் வந்து பாலி. ஆண்ட் பாலி, சீக்கிரமாக வாங்க, டாம் வந்து செத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செத்துட்ருக்கானா அப்படின்னு ஆண்டி கேட்குறாங்க. ஆமாம், வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டியில் சும்மா ஏதாவது பேசாத, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். பட் ஷீ ஃப்ளெட் அப்ஸ்டர்ஸ். ஸோ பட் அவங்க அதை நம்பலனாலும் சித்து கூட வந்து அவங்க வந்து மேலே மாடிக்கு போகிறாங்க டாமை பார்க்கறதுக்கு. சித்தும் மேரி அப்படின்ற ஒரு மெய்ட், அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண், இவங்க 2 பேருமே வந்து கூட வந்து மேலே வந்து போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸே அப்படியே ஒயிட்டாக மாறிடுது. அவங்களோட லிப்ஸ்லாம் வந்து அப்படியே ட்ரெம்பிள்னா ஒரு மாதிரி வந்து நடுங்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து பெட் சைடுக்கு போய் பார்க்குறாங்க டாமை. டாம், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ ஆண்டி, ஐ எம் அப்படின்னு சொல்லி டாம் வந்து அமைதியாக இருக்காரு. வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? வாட் இஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட்? ஓ ஆண்டி, மை sore toe is dying. The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. This made her feel better and she said, Tom, what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this. The groan stopped and the pain vanished from the toe. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt so I never minded my tooth at all. Your tooth indeed? What's the matter with your tooth? One of them is loose and it aches perfectly awful. ஸோ டாம் வந்து ஆண்டி வந்து டாம் கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே டாம் வந்து சொல்கிறாரு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு குழந்தை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டவுடனே என்னோட சோர் டோ இஸ் டையிங், அதாவது என்னோட கால் விரல் வந்து மரத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து ஆண்டிக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வருது. அவங்க கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அழறாங்க, ரெண்டையும் சேர்த்தும் செய்கிறாங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டாம், நீ என்னெல்லாம் பண்ணிட்ட, இதெல்லாம் வந்து விட்டுட்டு தயவு செய்து பெட்லேருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டிக்கு தெரியுது அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு பெட்லேருந்து எழுந்துவான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாம் அந்த போட்ட அந்த சத்தத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நிறுத்திடுறாரு. அவரோட பெயினும் அந்த
கால் விரல்ல பெயின் இருக்க மாதிரி நடிச்சு அந்த பெயினும் வந்து வேனிஷ் ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. ஸோ அவருக்கு ரொம்ப வந்து வெக்கமா இருக்கு. அதுக்கப்புறமா ஆண்டி கிட்ட சொல்றாரு, ஆண்டி அது வந்து ரொம்ப வந்து வலிக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனா இப்போ அது இல்லை. ஏன்னா வந்து அந்த வலியில வந்து நான் என்னோட பல்வலியை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னாச்சு உன்னோட பல்லுக்கு, காமி உன்னோட பல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பல்லு வந்து லூஸா இருக்கா ஆண்டி, அது ரொம்ப வலிக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. There, now, don't begin that groaning again. Open your mouth. Well, your tooth is loose, but you're not going to die from that. Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen. ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க, ஓகே ஓகே, நீ வந்து திருப்பியும் வந்து அந்த சத்தத்தெல்லாம் எழுப்பாத, நீ வந்து உன்னோட வாயத்தோட உன்னோட டூத், அதாவது உன்னோட பல்லு வந்து லூஸாக தான் இருக்குது, பட் அதுக்காக நீ வந்து சாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேரி கிட்ட சொல்கிறாங்க. மேரி அந்த சில்க் த்ரெட் எடுத்துட்டு வா, பட்டு நூலை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறமா வந்து கிச்சன்லேருந்து கொஞ்சம் நெருப்பு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Tom said, "Oh, please, auntie, don't pull it out. It won't hurt anymore. I wish I may never stir if it does. Please don't, auntie. I don't want to stay home from school." ஸோ உடனே டாம் சொல்கிறாரு, ஆண்டி வந்து அந்த பல்லை பிடுங்கி எடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால உடனே டாம் வந்து சொல்கிறாரு, இல்லை ஆண்டி, அதை நீங்கள் வந்து பிடுங்கி எடுக்காதீங்க, எனக்கு அது இனிமேல் வலிக்காது, நான் இனிமேல் இதை பெரிய விஷயமா ஆக்க மாட்டேன் ஆண்டி, நான் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த என்டையர் ட்ராமாவும் அவர் பண்ணது வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது. பட் இப்போ வந்து அவர் எப்படி மாற்றுறாரு அப்படின்னா, நீங்கள் இதை வந்து என்னோட பல்லை பிடிங்கி எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹர்ட் ஆகும், அதனால வந்து நான் வந்து ஸ்கூலுக்கெலாம் லீவ் போட வேண்டியிருக்கும், அதனால வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னோட பல்லை வந்து பிடுங்கி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறாரு. Oh, you don't you? So all this row was because you thought you would get to stay home from school and go fishing? Tom, I love you so, and you seem to try every way you can to break my old heart with your mischief. By this time the dental instruments were ready. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bedpost. Then she caught hold of the chunk of the fire and suddenly pushed it almost into the boy's face. The tooth was hanging loosely by the bedpost now. ஸோ டாம் இப்படியெல்லாம் சொன்ன உடனே ஆண்டி சொல்கிறாங்க, ஓ உனக்கு நீ வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நீ பண்ணது வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஃபிஷ்ஷிங் போகலான்னு நினச்சியா டாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ வந்து ஒவ்வொரு விஷயம் உன்னோட குறும்புத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாகி நீ வந்து என்னோட ஓல்ட் ஹார்ட், இந்த வயசான ஆண்டியோட ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்களோட டென்டல் கிட் அவங்க கொண்டு வர சொன்ன அந்த த்ரெட்டும் அந்த ஃபயரும் ரெடி ஆகிடுது. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த்ரெட்டை பல்லில் கட்டுறாங்க, டாமோட பல்லில், இன்னொரு எண்டை வந்து பெட் போஸ்ட்டில் கட்டுறாங்க. பெட் போஸ்ட்னால் பெட்டில் இருக்கிற ஒரு சப்போர்ட் அங்கே கட்டுறாங்க. கட்டிட்டு ஃபயர் அவர் முகத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பார்த்தா அவரோட பல்லு வந்து வெளியே வந்து பெட் போஸ்ட் கிட்ட தொங்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் ஸ்டோரி, நைஸ் ஸ்டோரி இல்லையா? டாம் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறாரு, கடைசியில் ஆண்டி என்னெல்லாம் பண்ணி அவரை வந்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது அந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லெசனில் இருக்கிற க்ளாசரி கம்ப்ளீட்டாக படித்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். நேம் த ஸ்பீக்கர். நேம் த ஸ்பீக்கர் அப்படின்றது இந்த லெசன் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியிலேருந்து சில லைன்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதை யார் சொன்னாங்க அப்படின்றத நம்ம எழுதணும். நோ, நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை மே பி, டோன்ட் கால் எனிபடி. ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் தான் வந்து இதை சொன்னார். இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் க்ரால் டு ஹியர் யூ, வாட் இஸ் த மேட்டர், இதை சொன்னது வந்து சித் சொன்னார். யுவர் டூத் இண்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத், இது யார் சொன்னாங்க? ஆண்ட் போலி சொன்னாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் பி எக்ஸசைஸ் பாருங்க. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். டாம் என்ஜாய்ட் மண்டே மார்னிங்ஸ் ஆஸ் ஹி ஹேட் டு கோ டு ஸ்கூல். இது வந்து தப்பு இல்லையா? ஃபால்ஸ். மண்டே மார்னிங்ஸ்னாலே அவருக்கு பிடிக்காது, ஸோ ஃபால்ஸ். டாம்ஸ் ஃபர்ஸ்ட் groan woke up Sid from his sound sleep. டாம் வந்து முதல் கத்துனோடனேயே சித் வந்து எழுந்துட்டாரான்னு கேட்குறாங்க. இல்லை, இதுவும் ஃபால்ஸ் தான். டாம் வந்து அவரை ஷேக் பண்ணி எழுப்பின அப்புறம் தான் சித் எழுந்தார்.
Tom wanted to give his dog with one eye to the new girl who had come to town. Dog with one eye கொடுக்க சொல்லல, cat with one eye தான் கொடுக்க சொன்னாரு. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் false தான். Aunt Polly sent Sid to fetch the dentist. இதுவும் தப்பு. டென்டிஸ்டே அவங்க கூப்பிடல, அவங்களே வந்து டென்டல் கிட்ட வச்சு ஆண்டியே அந்த பல்ல பிடுங்கி எடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபால்ஸ். ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் லிசன் எப்படி வந்து இதை அட்டென்ட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சி எக்ஸசைஸ் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷன்ஸ். Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. He found no symptoms of sickness and he investigated again. This time he felt he had a stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. So இந்த பேராகிராஃபை நம்ம படிச்சுட்டு அதுலேருந்து கேட்டிருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ why did Tom wish that he were sick? எதுக்காக வந்து டாம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும்னு நினச்சாரு? ஏன்னா he doesn't want to go to school on Monday. That is the reason Tom wished that he was sick. ஸோ இதனோட ஆன்சர்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டி திங்க் அண்ட் ஆன்சர், இதனோட ஆன்சர்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இ பாருங்க. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். Tom pretended his toe was dying in order to miss school. Aunt Polly pulled Tom's tooth out with a piece of thread. Tom was miserable on Monday morning because he hated going to school. So இதுதான் வந்து ஆன்சர்ஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியில் கொடுத்துருக்குற எல்லா எக்ஸசைசஸோட ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். Students, next there is a project for you. Give instructions to your friend to reach your house from school. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும், அவர் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் வழி வந்து அவருக்கு சொல்லணும். So mention some landmarks that your friend should look out for on his way. Draw a road map with landmarks based on the instructions given to your friend. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஸ்கூல் போட்டுக்கோங்க. ஸ்கூல் போட்டுட்டு ஸ்கூல்லேருந்து எப்படி வந்தால் உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நேராக வந்து லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா, நெக்ஸ்ட்டு நேராக வந்து லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா, அந்த மாதிரி போட்டு தென் உங்களோட வீடு எங்கே வருமோ அதை போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது லேண்ட்மார்க்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஷாப்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஸ்கூலோ இல்லை வேறு ஏதாவது கடையோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் லேண்ட்மார்க்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட் மேப் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் which you have to do it on your own. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராஜெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு செல்ஃப் பாருங்க. Draw a family tree showing the members of your family and write a sentence about the activities that your whole family does together. How does it help others in a family and what do you learn from this? ஸோ உங்களோட ஃபேமிலி ட்ரீ வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு பிரதர் ஆர் சிஸ்டர் இருந்தால் பக்கத்தில் போட்டுக்கோங்க. உங்கள் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மேலே உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ். இப்போ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து வேறு பசங்க இருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீ வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து யூ ஹாவ் டு டூ இட் ஆன் யோர் ஓன். நெக்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் பாருங்க. ஹெச் எக்ஸசைஸ். கிவ் அ ரிலேஷன்ஷிப் டேர்ம் ஃபார் த க்ளூஸ் கிவன். ஸோ இங்கே இருக்கிற க்ளூஸ்க்கு என்ன கரெக்டான ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நம்ம எழுதணும். சிப்ளிங்ஸ்னால் யார் அப்படின்னா உடன் பிறந்தவர்களை தான் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பிரதர் ஆர் சிஸ்டர். நெக்ஸ்ட் கித் அண்ட் கின்னா நம்மளோட உறவினர்களை தான் நம்ம கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு போடணும். அ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சன் ஆர் டாட்டரை வந்து சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டூ பீஸ் இன் அ பாட். டூ பீஸ் இன் அ பாடும் நம்ம வந்து பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸை சொல்கிறோம். பிரெட் வின்னர் யாருன்னா எப்போவுமே ஒரு ஃபேமிலியில் பிரெட் வின்னர் வந்து ஃபாதராக தான் இருப்பாங்க. ஃபோர் ஃபாதர்ஸ் யார் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனோட ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் இருக்குது.
Next I exercise பாருங்க. Arrange the words according to their degrees of meaning. So இங்க இருக்கிற words வந்து நம்ம meaning ஓட orderல நம்ம வந்து arrange பண்ணணும். First one வந்து eager. eagerனா ஆவல் அப்படின்னு அர்த்தம். So அதுதான் first வரணும். Next வந்து excited. excitedனா உற்சாகமா இருக்கிறது. So அது second. Next வந்து thrilled. thrilledனா புல்லரிக்கிற விதமா இருக்கிறது. So அது third. So eager வந்து ஆவல், excited வந்து உற்சாகம், thrilled வந்து அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. So இது எல்லாமே வந்து அந்த மீனிங் ஓட ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆவலா இருக்கிறது கொஞ்சம், எக்ஸைட்டடா இருக்கிறது, உற்சாகமா இருக்கிறது அதிகம், புல்லரிக்கிறது அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஸோ அதனால ஈகர், எக்ஸைட்டட், த்ரில்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஷைனி, க்ளோ, டாஸ்லிங். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ளோ. க்ளோனா ஒளி வீசுறது. ஷைனி, ஷைனினா கொஞ்சம் வழுவழுப்பா இருக்கிறது. டாஸ்லிங் அப்படின்னா ரொம்பவே கண்ணை பறிக்கிற மாதிரி மினுக்கிறது. ஸோ க்ளோ, ஷைனி, டாஸ்லிங். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்மால், டைனி, மினிட், மைன்யூட். மைன்யூட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப குட்டின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைனி சின்னது, ஸ்மால் வந்து சிறியது. அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணும். மைன்யூட், டைனி, ஸ்மால். நெக்ஸ்ட் வந்து ஸ்மைல், லாஃப், கஃபா. ஸ்மைல் அப்படின்றது நம்ம ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா, அது ஸ்மைல், புன்னகை. லாஃப் அப்படின்றது நம்ம நல்லா தெரிஞ்சவங்களை பார்த்து சிரிக்கிறது. ஸோ லாஃப்ன்றது சிரிக்கிறது. கஃபா அப்படின்றது ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மைல், லாஃப் அண்ட் தென் கஃபா. ஸோ இதுதான் இதனோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜே பாருங்க, திங்க் அண்ட் ஆன்சர். X and Y are parents to Z, but Z is not the son of X. Then what is Z to X? So X and Y வந்து Z ஓட parents. ஆனா Z வந்து Xக்கு பையன் கிடையாது. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, Z ஓட அம்மா அப்பா யாரு, Xம் Yம் சொல்லிட்டாங்க. ஆனா Z வந்து Xோட பையன் கிடையாது. பையன் கிடையாதுன்னா அப்ப யாரா இருக்கணும், பொண்ணாதான் இருக்கணும். ஸோ Z வந்து எக்ஸுக்கு டாட்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கிற சிம்பிளான கொஷின். நீங்கள் இன்னும் ஹையர் கிளாஸஸ் போகும்போது இதை பற்றி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் கூட வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். Z ஓட பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஜீன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட அந்த Z வந்து பொண்ணாவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ ஜீக்கு அம்மா அப்பா வந்து எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா Z வந்து எக்ஸோட பையன் கிடையாது, சன் கிடையாது. இப்போ சன் இல்லைன்னா யாராக இருக்க முடியும், டாட்டராக தான் இருக்க முடியும், பொண்ணாக தான் இருக்க முடியும். ஸோ Z வந்து ஒரு பொண்ணு. Z is a daughter to X. நெக்ஸ்ட் வந்து மீராஸ் பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆகாஷ். மீரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரதர். பிரதர்னா அண்ணனோ தம்பியோ யாராவது இருக்கலாம். அவர் வந்து ஆகாஷோட அப்பா. ஆகாஷ்ன்ற ஒரு சிறுவனோட அப்பா. அப்போ ஆகாஷுக்கும் மீராக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸோ மீராவோட அண்ணன் பையன் தான் ஆகாஷ் அப்படின்னா அப்போ ஆகாஷ்க்கு மீரா என்ன வேணும், அத்தை வேணும் இல்லையா. ஸோ ஆகாஷ் எப்படி, ஆகாஷ் வந்து மீராக்கு ரிலேட்டட் அப்படின்னா மீராக்கு வந்து ஆகாஷ் வந்து அண்ணன் பையன். அண்ணன் பையனை வந்து இங்கிலீஷ்ல நெவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ணன் பையன், தம்பி பையன், அக்கா பையன், தங்க பையன், இவங்க எல்லாரையுமே வந்து நெவ்யூன்னு சொல்லி சொல்றோம். இதே அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு, தங்க பொண்ணு, தம்பி பொண்ணு, இவங்களை பொண்ணா இருந்தா நீஸ்ன்னு சொல்றோம். பொண்ணா இருந்தா நீஸ்ன்னு சொல்லுவோம், பையனா இருந்தா நெவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மீரா வந்து ஆகாஷ்க்கு அத்தை வேணும். ஸோ ஆகாஷ் வந்து மீராக்கு நெவ்யூ வேணும். நெவ்யூ, NEPHEW. ஸோ இதில் ஃபில்ட் இன் ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆன் மண்டே மார்னிங்கிற சப்ளிமெண்ட்ரி அலாங் வித் ஆல் எக்ஸசைசஸ் பார்த்தோம். எல்லா எக்ஸசைஸஸ்க்கான ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக I'll clarify your doubts and thank you for watching this video.